இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சேலத்துல தன்னோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாநாட்டுல அவர் என்னத்த பேசினாரு, நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்தோம், எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை பேசினாரா அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய வந்து எதிர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன கட்சிகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எதிர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த ரேம்ப் வாக்ல அப்புறம் செல்ஃபி வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆச்சு. அத பத்தி ஏதாச்சும் பேசுவாரா? அப்படின்றத பத்தி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, அவரு என்னென்ன பேசினாரு அப்படின்றதையும், இந்த கூட்டத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அரசியல் தலைவர்கள் என்னென்ன கருத்து சொன்னாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு ஒரு லைக்க மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா, நீங்க குடுக்கப் போற ஒவ்வொரு லைக்குமே இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ண போது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் எடுத்ததுமே எஸ்ஓபி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு. இந்த எஸ்ஓபி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றது. ஆனா விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு அர்த்தம் இது கிடையாது. எஸ்ஓபினா ஸ்டாலின் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றது. ஏன்னா யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்றத ஸ்டாலின் தான் முடிவு பண்றாரு. குறிப்பா சொல்ல போனா எங்களுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன்றாரு. நாங்க ஒரு மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு போலீஸ்ல நாங்க போய் பர்மிஷன் கேட்டோம்னா பர்மிஷன்ன்றது சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. ஏகப்பட்ட நிபந்தனைகளை வைக்கிறாங்க. ஆனா மத்த கட்சிகளுக்கு அந்த மாதிரி நிபந்தனைகளை வைக்கிறதே எங்களுக்கு தெரிய மாட்டேனுது. அவங்களாம் கேட்டதுமே அவங்களுக்கு பர்மிஷன் குடுத்துறாங்க அப்படின்ட்டு சொன்னாரு. அண்ட் அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாரு, மகளிருக்கு ரூ. 5000 பணத்த போட்டிருக்காரு. எதுக்கு இவரு திடீர்னு ரூ. 5000 போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த ஒரு 1 1/2 மாசத்துல எலக்ஷன் வரப்போகுது அப்படின்றனால, இந்த பணத்த வந்து உங்களுக்கு நான் குடுக்க முடியாது. ஆளுங்கட்சியில இருக்க, அதாவது மத்தியில இருக்க ஆளுங்கட்சி வந்து இத ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாருக்குமே ரூ. 5000 பணத்த போட்டு விட்டுருக்காரு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துக்கு தலா ரூ. 3000 போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசத்துக்கு ரூ. 2000 சிறப்பு தொகை அப்படின்ற மாரி சொல்லி ரூ. 5000 வர வச்சிருக்காரு. இப்ப நெறைய பேர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மேடைக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, உங்க ஆட்சியில நீங்க 5000 குடுத்தீங்க ஓகே. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இத நான் வர்ற அன்னைக்கு தான் நீங்க குடுக்கணுமா? அப்ப மக்களுக்கு நான் வர்றத நீங்க மறைக்கணுன்றதுக்காக இத குடுக்குறீங்களா? அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம, நீங்க 4 வருஷமா ஆட்சியில இருக்கீங்க. அந்த 4 வருஷமும் கோடை காலம் வந்துச்சு. அப்பலாம் உங்களுக்கு மகளிர் வந்து கண்ணுக்கு தெரியல. மகளிர் சிறப்பு உதவிக்கு குடுக்குறப்ப அந்த இது தெரியல உங்களுக்கு. இப்ப மட்டும் என்னத்துக்கு அந்த சிறப்பு கோடை இது குடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. அண்ட் காமனா எதிர்க்கட்சியில இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்களும் கேட்ட ஒரு கேள்வி தான் இது பாத்துங்க. இதுல 3 பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் வந்து எல்லாரும் வீட்ட விட்டு வெளில வா, வெளில வா அப்படின்ற மாரி சொல்லி கூப்பிடுறீங்களே, விஜயோட வீடு எதுன்னு உங்களுக்கு மொதல்ல தெரியுமா? நீங்க நெனச்சுட்டு இருக்கும்போது பனையூரா? இல்ல நீலாங்கரையான்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்கீங்களா? விஜயோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வெறும் தமிழ்நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட சொந்த வீடு. இந்த வீட்ல எனக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு 8 கோடிக்கும் மேற்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. எனக்கு நேசித்த மக்களுக்காக, அதாவது தான் நேசிச்ச மக்கள் என்ன நேசிக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன். அதுனா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமா? சோ எனக்கு எங்க போனாலுமே பர்மிஷன் குடுக்க மாட்றீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா இந்த சேலத்துல இவரு பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 55 நிபந்தனைகள போட்டிருந்திருக்காங்க. ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 250 பேர் நிக்கணும். அது மாரி 18 பாக்ஸ் வந்து அவங்க போட்டு 250, 250 பேரா நீங்க நிக்க வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பர்மிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் குடுத்திருக்காங்க. இதுல விஜயே வர்றதுக்கு ரொம்ப நேரம். இதுக்கு யாருன்னு சொல்லி காரணம் பார்த்தா ரசிகர்கள் வந்து எங்க விஜய பார்க்க முடியாதோ அப்படின்ற ஒரு ஆர்வத்துல குறுக்க குறுக்க பூந்திருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா வழியில மாட்டிக்கிட்டு அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வழி விட்டு இருந்திருக்கிறாங்க. சரி ஓகேவா? அடுத்தது 4த் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் கட்சியில இருக்கிறாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. இந்த 2 கட்சியிலும் இருக்கிறவங்க, இப்ப இருக்கிறவங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன? அவங்களோட கொள்கை என்ன? அப்படின்றத மறந்துட்டாங்க. ஜெயலலிதா வளர்த்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு, அந்த கட்சியோட கொள்கை என்ன? அவங்களோட கோட்பாடுன்றதே மறந்து போயிட்டு, யாரு கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் தைரியம் இருந்தால், என்ன மாரி தனியா சொந்த கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு உங்களால போட்டி போட முடியுமா? போட்டி போட்டு 1% ஓட்டு உங்களால வாங்க முடியுமா? அப்படின்றாரு. ஏன்னா, எனக்கு வந்து 30% ஓட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா, உங்களுக்கு 1% ஓட்டு வருமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. 5த் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கே நான் சிஎம் ஆயிட்டேன்னா, எனக்கு மத்திய அரசுலேருந்து நிதி வரல, பணம் குடுக்கல. அதனால என்னால உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வார்த்தைய நான் சொல்ல மாட்டேன். என்னால எவ்வளவு போராட முடியுமோ, அந்த அளவுக்கு போராடி உங்களுக்காக அந்த விடுபட்ட நிதிய வாங்கி குடுக்கறதுக்கு உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இவரு இந்த இதுல வந்து
கண்டிப்பா இது ரிலீஸ் பண்ணுவாரு தேர்தல் அறிக்கை அப்படின்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பக்காவான தேர்தல் அறிக்கை வருது அப்படின்றாரு. வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல அத பத்தி பேசப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2024 விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து பார்த்தோன்னா, விஜய் ஒரு விஷயத்த பேசினாரு. நம்ம கூட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வரப்ப, ஆட்சியில வந்து பார்த்தோன்னா, பங்கு தரப்படும் அப்படின்ற மாரி சொல்லி கேட்டாரு. அமைச்சர் பதவியா இருக்கலாம், டெப்டி சிஎம் பதவியா இருக்கலாம், எது வேணாலும் நாங்க தரோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா, இவரு கூட வந்து பார்த்தோன்னா, கூட்டணிக்கு யாரும் வரலன்றது 2வது பட்ட விஷயம். ஆனா, இன்னுமே வந்து பார்த்தோன்னா, கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கல. நாங்க தனியா நின்னு கூட ஜெயிக்கிறதுக்கு உறுதியா இருக்கோம் அப்படின்ட்டு இன்னைய மாநாட்டிலுமே அவரு உறுதியா சொன்னாரு. ஆனா, இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு போர்க்கொடி மாரி போட்டுட்டு இருக்காங்க. நெறைய வாட்டி வந்து பார்த்தோன்னா, எங்களுக்கு ஆட்சியில அதிகாரம் வேணும், வேணும் அப்படின்ற மாரி சொல்லி கேட்கறாங்க. ஆனா, சிஎம் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு. அது நமக்கு செட்டே ஆகாது அப்படின்ட்டு. செட்டே ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு ஜெயிக்கிறதுக்கு மட்டும் கூட்டணி வேணுமா? ஆனா, அந்த கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி குடுக்க மாட்டாராம். எப்படி உங்க ஃபேமிலியே தான் மத்தவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்காரு போல இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு எடப்பாடி அவர்கள் கிட்ட சொல்றப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுய சிந்தனை கிடையாது அப்படின்றாரு. முக்கிய காரணம் என்னன்னா, கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கடுத்து அவரு திருப்பி வீட்ட விட்டு வெளில வரவே இல்ல. 72 நாள் கழிச்சு தான் அவர் வீட்ட விட்டு வெளில வந்தாரு. அவரு மட்டும் இல்ல, ஒரு எலக்ஷன்ல கூட அவர் இன்னும் நிக்கல. ஜெயிச்சாரா, தோத்தாரான்ற வரலாறே கிடையாது. எப்படி இவரு உடனே எடுத்து நான் சிஎம் ஆயிடுவேன். எப்படி ஒரு 50 வருஷம் பழமையான கட்சிய நான் எதிர்த்து பேசுறாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு அடுத்தது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னாரு. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கும் சட்ட ஒழுங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு அப்படின்ட்டு இவரு போற எல்லா மேடையிலுமே பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் சாரு. ஆனா, அவரோட ஆட்சி காலத்துல சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வடமாநிலத்தவர அடிச்சு, அவர ரொம்ப கொடுமைப்படுத்தி, அவர வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல கட்டு போட்டு, நடந்தே அவரு ஒடிசாவுக்கு நடந்து போயிட்டாரு. அப்படின்ற மாரி பேட்டி குடுக்குற அளவுக்கு சிறந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் வச்சிருக்கிறாரு. ஆனா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர அனுப்புனது யாருன்னு சொல்லி பார்த்தா, ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்த பசங்க அப்படின்றாரு. இவங்களுக்கு எப்படி நீங்க சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்குன்ட்டு ஒரு கேள்வி கேட்டாரு. 2வது பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாட்ட விட சிறந்த மாநிலம் வேற எங்கேயும் இல்ல அப்படின்றாரு. தலைநகர் சென்னையிலேயே ஒரு கட்சிக்காரரு. அதே கட்சி சேர்ந்தவர் தான். கார்ல கொடிய வச்சுக்கிட்டு நைட்டு 2 மணிக்கு வாக்குல 2 பொண்ணுங்கள தொரத்திட்டு போயிருந்திருக்கிறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல நைட்டு ஒரு 1 மணிக்கு எதுக்கோ ஒரு பொண்ண ரேப் பண்ணி கொன்றுருக்காங்க. ஃப்ரெண்ட பார்க்க பொண்ணுக்கு. இப்ப எல்லாருமே கேட்கிறது, எதுக்கு அந்த பொண்ணு அங்க போனா அப்படின்ட்டு. இது சுதந்திர நாடு சார். அவங்க எங்க வேணாலும் போவாங்க. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு குடுக்குறது தானே ஒரு கவர்மெண்டோட இது. அ தமிழ்நாட்டுல போதைப் பொருள் பழக்கம்ன்றது ஏகப்பட்டது இருக்கு. நெறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், அங்கன்வாடி பொறுப்பாளர்கள்னு ஏகப்பட்ட பேர் வந்து தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே போராட்டம் நடக்காத மாரியும், மக்கள் சந்தோஷமா இருக்கிற மாரியும், மக்கள் கிட்ட பணம் கொட்டிட்டு இருக்கிற மாரியும் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே! அப்டின்ட்டு விஜய் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு அடுத்ததா இந்த கூட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெயிலுக்காக இவங்க தண்ணீர் குடுத்திருந்திருக்காங்க, கேப்ஸ் குடுத்திருக்காங்க, கொடையெல்லாம் குடுத்திருந்திருக்காங்க. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் மயக்கம் போட்டாங்க அப்படின்றது விஜய் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வந்துச்சு. அவங்களலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ சிபிஆர் பண்ணி காப்பாத்திட்டதா சொல்றாங்க. ஆனா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் வந்தனால இவர உடனே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இவரு வந்து ஒரு வடமாநிலத்து தொழிலாளி. இவரு பேரு சுராஜ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சுராஜ் அப்படின்றவரு எதுக்கு இந்த கூட்டத்துக்குள்ள வந்தாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா இது முழுக்க முழுக்க நிர்வாகிகளோட கூட்டம் தான் சொல்றாங்க. இது பொதுமக்கள் சந்திப்பு கூட கிடையாது. சேலம் மாவட்ட நிர்வாகிகளோட கூட்டம் தான் சொல்றாங்களே தவிர, அதுல எப்படி இவரு உள்ள வந்தாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சரி, வடமாநிலத்திற்கு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கட்சிக்குள்ள வந்தாரு? காசு குடுத்தா கூட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்க தோணுது. ஆனா, நிர்மல் குமார் இருக்கார்ல, அவரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அருண்குமாரா, நிர்மல் குமாரா தெரியல. அவரு என்ன சொல்றாருன்னா, அவரு வந்து ஃபிக்ஸ் வந்தா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா, அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இதுவரைக்குமே ஃபிக்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அவரு கூட நான் 13 வருஷமா இருக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா, ஒரு சில டிவி சேனல் என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாரு அப்படின்றாங்க. அவரு ஃபிக்ஸ் வந்து இறந்து போனாரா? இல்ல மயக்கம் போட்டு இறந்து போனாரா? இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரா? அப்படின்றது இவங்களுக்குள்ளே கேள்வியா இருக்கிறப்ப, இவரு ஏன் இங்க வந்தாருன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு யாருகிட்டயுமே பதில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைய பொதுக்கூட்டத்தில விஜய் அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம். அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். சரிங்க. அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் பேசியதுல உங்களுக்கு என்ன பிடிச்சது? என்ன பிடிக்கலன்றத சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இதோட சூப்பரான ஒரு வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் சைனிங் ஆஃப்.